சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சரியாக இருந்தாலும் சமையல் அறையில் இந்த 5 பொருட்கள் இருந்தால் நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சமையல் அறை என்பது ஒரே கூடமாக இருந்தாலும், அதாவது ஒரே அறையாக இருந்தாலும், நாம அதில் சில விஷயங்களை தவிர்த்துதான் ஆக வேண்டும். அப்படிங்கும் பொழுது நாம் அதை தவிர்த்திடலாம். முடியாதது என்று எதுவும் இருக்காது. மீறி அதை நாம் சமையலறையில் வைக்கும் பொழுது நமக்கு பல்வேறு கஷ்டங்கள் வரும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதற்கு அடுத்தாற்போல் பிரச்சனைகள் அந்த குடும்பத்தின் தலைவிக்கு உடல் ரீதியாக வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி நிறைய தவறுதலான விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் சமையல் அறையை கவனிக்க வேண்டும். எவ்வாறு இருக்கின்றது, நாம சமையல் அறையில என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்க வேண்டும். இப்ப சமையல் அறையில் தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள், முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது முக்கியமாக இந்த 5 விஷயங்களை நாம் தவிர்க்கலாம். முதலாவதாக, நாம சமையல் அறையில் துடைப்பம் வைக்கக்கூடாது. சமையல் அறையில் துடைப்பம் வைக்கக்கூடாது. குப்பை தொட்டி வைக்கக்கூடாது. அடுத்ததாக, கண்ணாடி வைக்கக்கூடாது. அடுத்ததாக, நம்ம பூச்சி கொள்வதற்காக பூச்சி மருந்து இதெல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் கூட கிச்சன்ல வைக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக, உடைந்த பொருட்கள், கீறின பொருட்கள், அப்புறம் தரை கீறல் விழுந்தாலோ, அதாவது விரிசல் விழுந்தாலோ, சமையலறை கதவுகள் கொண்டிகள் சரியில்லாமல் இருந்தாலோ, அந்த கதவுகள் கூட சரியில்லாமல் இருந்தாலோ, இது எல்லாமே சரியான முறையில இப்படியாக நாம மேலே சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே சமையல் அறையில் நீங்க இவ்வளவு நாட்கள் செய்திருந்தாலும் இப்ப நீங்க எங்க மாத்திக்கணும் அப்படிங்கறத வச்சு நீங்க மாத்திக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தோணும் எங்க வைக்கலாம் அப்படின்னு. திசை வட கிழக்கில் கண்டிப்பாக குப்பைகள், குப்பை சேர்க்கும் இடம், துடைப்பம் இதெல்லாம் நம்ம வைக்கவே கூடாது. அந்த ஒரு திசை தவிர நீங்க மற்ற திசைகள்ல நீங்க வச்சுக்கலாம், வடகிழக்குல வைக்காதீங்க. அடுத்து, உடைந்த கிழிந்த அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சமையல் அறையிலிருந்து நீங்க எடுத்துடலாம். சமையலறை கதவை எப்பொழுதும் இரவு மூடக்கூடாது. சமையலறை கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கலாம், மூடுதல் என்பது இருக்கக்கூடாது. அக்னி அங்கே இருப்பதினால் அக்னியை மூடும் திறன் யாருக்கும் கிடையாது, அதனால அங்கே மூடக்கூடாது. அடுத்ததாக, இரவு நேரத்துல கண்டிப்பாக சிங்க்ல ஒரு கற்பூரம் அல்லது 2 கற்பூரம் நீங்க ஏற்றிட்டு தான் தூங்க வேண்டும். அந்த கற்பூரம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக எந்த வேலையும் அங்கே இருக்கக்கூடாது. அதாவது நீங்க தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய சமையலறை சிங்க்ல ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இன்னொரு விஷயமும் அங்க நல்லதாக இருக்கும், எச்சில் பாத்திரங்கள் அங்கே இல்லாமல் இருக்கும். அப்போ இது ரொம்பவே இந்த முறை உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்போ தூங்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கொஞ்சமாக துவரம்பருப்பு, அது ரெண்டும் சேர்ந்து இந்த சமையல் அறையில நீங்க வச்சுட்டு தூங்கலாம். காலையில நீங்க எடுத்துடலாம். அந்த சமையல் அறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த அறைகளும் முக்கியம்தான், இருந்தாலும் சமையல் அறையில் இதெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்மை விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். இரவு வரும் தெய்வங்களுக்கு உணவளிப்பது ரொம்பவே முக்கியம். அதனால ஒரு கைப்பிடி சாதம், அதுல கொஞ்சமா நெய் விட்டு நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. திறந்த நிலையிலும் வைக்கலாம், மூடிய நிலையிலும் வைக்கலாம், அல்லது பாதி திறந்த மாதிரி வைக்கலாம். அதை மறுநாள் நீங்க பறவைகளுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை, சமையல் அறையில எங்களுக்கு சாதம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சமா அரிசி, கொஞ்சமா துவரம்பருப்பு அதை வைக்கலாம். அது எப்பொழுதும் சமையல் அறை அப்படின்னா நீங்க நினைக்கலாம் ஸ்டோர் ரூம்ல அல்லது அங்கேயே அரிசி பருப்பு எல்லாமே இருக்கே அப்படின்னு. ஆனா தனியாக நீங்க வைக்கும் பொழுது அது நல்லதாக இருக்கும். நாம எடுத்து கொடுத்தால்தான் தெய்வங்களும் ஏற்றுக்கொள்ளும், தெய்வமாக எதையும் எடுத்துக்கொள்ளாது அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக நாம பதிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சமையலறை முழுவதும் நம்ம எல்லாமே வச்சிருப்போம், இருந்தாலும் தெய்வத்திற்கென்று கொஞ்சமாக நம்ம தனியாக ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வைப்பது தினம் தினம் அன்றாடம் அந்த வழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.